கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த சஹாபியை கூப்பிட்டு நீ குர்ஆனை ஓதுப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர்களை குர்ஆனை ஓத விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இது பெருமானாருடைய ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. ஒரு குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதன் மூலமாகவும் என்ன செஞ்சிருவான் அல்லாஹு தஆலா அதன் மூலமாகவும் அல்லாஹு தஆலா சிறந்த நற்கூலியை அல்லாஹ் வழங்குவான். குர்ஆன் ஓதுவதை கேட்பதன் மூலமாக, அதை செவிதாழ்த்தி கேட்பதன் மூலமாக, அதை மௌனமாக ஓதும் பொழுது கேட்பதன் மூலமாக என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை வழங்குவான். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா தொழுகையில ஃபஜ்ருடைய தொழுகையாக இருக்கட்டும் அல்லது இஷாவுடைய தொழுகையாக இருக்கட்டும், இமாம் கொஞ்சம் நீட்டி ஓதிட்டாருனாலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு என்னப்பா